அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ வத்தக்குல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து, மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மண்ணறையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் ஒரு சில தினங்களே புனிதமிக்க ரமலான் நம்மை வந்தடைவதற்கு இருக்கின்றது. பெரும்பாலானவர்களுடைய வாழ்வில் சந்தித்திராத மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டத்தில் ஒரு ரமலானை நாம் சந்திக்கிறோம். நாம் நம்முடைய தெருக்களிலும் நம்முடைய மாவட்டங்களிலும் நம்முடைய மாநிலங்களிலும் நம்முடைய நாடளவில் கூட வெளிவர முடியாத அளவுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வழிபாட்டு தலங்களில் கூட ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவ்வருட ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த சோதனையில் எப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. 2வது அத்தியாயத்தின் 216வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, வாசா அன் தக்ரஹு ஷைஅன், ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வாசா அன் துஹிப்பு ஷைஅன், ஒன்றை நீங்கள் விரும்பலாம், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக கூட இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹுவே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவன். அப்படிப்பட்ட ரஹ்மான் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து, அந்த மாதத்தில் அவனால் கடமையாக்கப்பட்ட அனைத்து நோன்புகளையும் நோற்று, வணக்க வழிபாடுகளில் எந்த குறையும் வைக்காமல் அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளையும் செய்து, ரமலானுடைய மாதத்தில் எத்தகைய நன்மைகள் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குவதாக அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். பொதுவாக ரமலானுடைய மாதம் வந்தால் வியாபார தலங்களில் இருக்கிற வியாபாரிகள் ரமலானுடைய மாதம் வந்தால் கூட அமல்களிலே கொஞ்சம் ஆர்வம் குறைவுதான். மீறி போனால் ஒரு 10 ரமலான் பள்ளி நிரம்பி வழியும். நோன்பு 10 நோன்பு 20 வரை
ஒரு பகுதி கூட்டமாக பள்ளி வாயில் மாறிவிடும். கடைசி 10 என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை, பள்ளியிலே ஆள் இருக்க மாட்டார்கள். இதுதான் கடந்த கால ரமலான். ஆனால் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் வியாபாரிகளை எல்லாம் அல்லாஹ் வீட்டிலே அமர வைத்து புனிதமிக்க ரமலானில் செய்ய வேண்டிய அனைத்து நற்கர்மங்களையும் தாராளமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு செய்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதையும் இழந்து விடாதீர்கள். வசதி படைத்தவர்களுக்கு மேற்கொண்டு நமக்கு வருமானம் திரட்ட முடியவில்லையே என்கிற கவலை தான் இருக்குமே தவிர அன்றாட காட்சிகளைப் போலல்ல. இந்த சோதனையான இந்த காலகட்டத்தில் தினசரி கூலி வேலை செய்து தினசரி வருமானம் திரட்டி குடும்பத்தை காப்பாற்றுகிற மக்களுக்கு தான் இந்த சோதனையான காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டம். அதையெல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய பாக்கியமாக மாற்றியிருக்கிறான். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், உங்களுடைய அண்டை வீடுகளில், நீங்கள் வாழ்கிற பகுதிகளில் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவிட அருமையான ஒரு வாய்ப்பை அதுவும் ரமலானுடைய காலத்தில் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீடுகளிலே அதிகம் திருக்குரானோடு தொடர்பு வையுங்கள். நமது முகநூல் பக்கத்தில் இணைந்து திருக்குரானுடைய சிறப்பு அம்சங்களை புரிந்து அதற்கேற்ப திருக்குரானோடு தொடர்பு வையுங்கள். உபரியான வணக்க வழிபாடுகளை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள். தௌபாக்களையும் பிரார்த்தனைகளையும் கொஞ்சம் கூட்டுங்கள். நற்கர்மங்களையும் தம்மால் முடிந்தவரை அனைத்து வகையான நற்கர்மங்களையும் செய்ய முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக தான தர்மங்கள் செய்வதற்கு, அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு வழங்குவதற்கு அருமையான பொருத்தமான ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதை கச்சிதமாக பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அல்லாஹு தாலா அவனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய 50 தூண்களை பற்றி நமக்கு விளக்குகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 20வது செய்தி. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அலா அன் யுவஹதல்லாஹ், அல்லாஹுவை வழிபட்டு அவன் அல்லாதவற்றை நிராகரிப்பது முதலாவது தூண். அலா அன் யுவஹதல்லாஹ், அல்லாஹுவே வழிபட்டு அவன் அல்லாதவற்றை நிராகரிப்பது. வைகாமி ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவது. வைதாஉ ஸகாத், வைதாஇ ஸகாத், ஸகாத்தை வழங்குவது. வைசாமி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது. வல் ஹஜ், ஹஜ் என்பன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றாக திகழ்கின்ற ரமலானுடைய நோன்பு. சென்ற வருடத்தில் நம்மோடு நோன்பு நோற்ற பலரும் இவ்வருடத்தில் நம்மோடு இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்திலும், நண்பர்கள் வட்டத்திலும், வியாபார வட்டங்களிலும், அண்டை வீடுகளிலும் பலரும் கடந்த வருட காலம் நம்மோடு நோன்பு நோற்று இவ்வருடம் நம்மோடு நோன்பு நோக்கிற பாக்கியம் இல்லாதவர்களாக, அந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை இந்த ரமலானுடைய மாதத்தை சந்திக்க வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்க வேண்டிய நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது? நோன்பின் மூலம் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த ரமலானுடைய மாதத்தை, ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கிய அந்த நோன்பை எந்த முறைப்படி வைத்தால் அல்லாஹு கூறிய, அல்லாஹுனுடைய ரசூல் கூறிய அனைத்து வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதை சுருக்கமாக இந்த உரையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமு சியாம், உங்களுக்கு முன் இருந்தோர் மீது இந்த நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கப்பட்டதை போல, கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். யா ஐயுகல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமு சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களின் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நோன்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் அல்ல. இதற்கு முன்னதாகவே குத்திப அலைக்குமு சியாம், உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதற்கு முன்னதாகவே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு வந்திருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகும் அந்த நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கி விட்டு சொல்கிறான், நோன்பு என்பது எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் அந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நம்முடைய ஆயுள் காலத்தில் எத்தனையோ ரமதானுடைய மாதங்களை நாம் கடந்து விட்டோம். நம்முடைய ஆயுள் காலத்தில் பல வருடங்களை கடந்து, பல ரமதானை கடந்து, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த ரமதானை இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காலம் காலமாக நோன்பு வைத்து அந்த நோன்பை பேணி வந்த நம்முடைய வாழ்வில் இரையச்சம் இருந்திருக்கிறதா? காரணம், இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்ப்பது வெறும் பட்டினியை அல்ல. இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்ப்பது வெறுமனே அந்த 13.5 மணி நேரம் பட்டினி கிடந்து அந்த காலத்தை தன்னுடைய அடியார்கள் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு சடங்கை போல் அல்லாஹ் கூறாமல், இந்த வணக்கத்தை செய்கிற மனிதர், இந்த வணக்கத்தை செய்கிற ஒரு குடும்பம், இந்த வணக்கத்தை செய்கிற ஒரு சமுதாயம், இந்த வணக்கத்தை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மனித கூட்டங்கள் எல்லாருமே இரையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்பை நோற்றுக்கொண்டே வருகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்வில் தீமைகள் ஒளிந்தபாடில்லை. நோன்புகளை நோற்றுக்கொண்டே வருகிறோம், நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்த பாடில்லை. நோன்புகளை நோற்றுக்கொண்டே வருகிறோம், நரகத்திற்குரிய காரியங்களை தாராளமாக செய்கிறோம். நோன்புகளை நோற்றுக்கொண்டே வருகிறோம், சொர்க்கத்தை இழந்து நம்முடைய வாழ்வில் சொர்க்கத்தை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த நோன்பு வெறுமனே ஒரு சடங்குக்காக வேண்டி வைக்காதீர்கள், அதனுடைய உயிரோட்டத்தை புரிந்து வையுங்கள். இரையச்சம் வேண்டும், இரையச்சம் வர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த இரையச்சம் நம்முடைய வாழ்வில் வருகிற வகையில் இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நோன்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய வணக்க வழிபாடுகள் உண்டு. ஆனால் நோன்பு என்கிற வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு இபாதத். ஆகவேதான் சஹாபாக்கள் அதை உணர்ந்து புரிந்து சிறு பிள்ளைகளுக்கு கூட பயிற்சி அளித்தார்கள். புகாரியில் 1960வது செய்தியிலே பார்க்கலாம். முஹர்ரம் மாதம் 10வது நாள் வந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் அது கடமையாக்கப்பட்ட நோன்பு. முஹர்ரம் மாதம் 10வது நாள் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதிகளிலே அறிவிப்பு செய்வார்கள், அறிவிப்பாளர்களை வைத்து, நோன்பை சஹர் வைத்த மக்கள் நோன்பை தொடருங்கள், சஹர் உண்ண மறந்து காலை பொழுதை அடைந்த மக்கள் அப்படியே அந்த நோன்பை தொடருங்கள் என்ற அளவுக்கு முஹர்ரம் மாதத்துடைய 10வது நோன்பு ஆரம்ப காலகட்டத்தில் கடமையாக்கப்பட்டிருந்தது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அப்ப அந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த நாளில் நோன்பு வைக்கிற பயிற்சிகளை அளிப்போம். சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் நோன்பு வைப்பார்கள். அவர்கள் பட்டினியால் அவர்கள் கதறும் பொழுது, பட்டினியால் உணவு கேட்கும் பொழுது, கம்பளியாலான விளையாட்டுப் பொருள்களை வீடுகளிலே வைத்து நாங்கள் விளையாட வைப்போம், பசியை போக்குவோம் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நோன்பு சிறு பிராயத்திலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இபாதத்திற்காக வேண்டி. இந்த இபாதத் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சம்பவம். புகாரியில் 1953வது செய்தி. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறாராம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கால ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்ன உம்மி மாத்தத் அலைஹா ஸௌமு ஷஹரின், என் தாயாருக்கு 1 மாத நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்த நிலையில் என்னுடைய தாய் இறந்து போய்விட்டார். அஃப அக்லீஹி அன்ஹா, அவர் சார்பாக அதை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்டார். கால நாம், ஆம் நிறைவேற்றுங்கள். கால ஃபதைனுல்லாஹி அஹக்கு அன் யுக்லா, அல்லாஹுவின் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்ததாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், வணக்க வழிபாடுகளிலே தொழுகை என்பது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், மிகப்பெரிய முக்கியத்துவம். தொழுகை என்பது 10 வயதிலிருந்து அது தொழுகை கடமை. பயணத்தில் கூட கடமை, போர்க்காலத்தில் கடமை, நோயாளிகளுக்கு கடமை, ஏழைகளுக்கு கடமை, வசதி படைத்தவர்களுக்கு கடமை, பலகீனர்களுக்கு கடமை, ஆரோக்கியமானவர்களுக்கு கடமை. மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். ஆனால் அந்த தொழுகை, என்னுடைய தாய் தந்தை அந்த தொழுகை நிறைவேற்றாமல் இறந்து போய்விட்டால் அவர்களுக்காக வேண்டி நான் தொழ முடியாது. ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் என்னுடைய தாய் இறந்து போய்விட்டார், நான் நோன்பு வைத்தால் என்னுடைய தாய்க்கு அந்த நன்மை கிடைக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதே, அல்லாஹ்வின் கடனை நிறைவேற்றுவதற்குத்தான் அதிக தகுதி இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆகவே நீங்கள் நிறைவேற்றுங்கள், தாய்க்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆக குடும்பத்தார்களில் யாராவது ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு வைப்பதற்கு முன்னால் இறந்து போய்விட்டால்
உயிரோடு இருக்கக்கூடிய வாரிசுகள் பொறுப்புதாரிகள் அந்த நோன்பை வைக்கும் போது அவர்களுக்கு கூலி கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமதியில் ஒரு செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யுனாதி முனாதின், ஒரு அறிவிப்பாளர் வந்து அழைப்பாராம் ரமலானுடைய மாதம் வரும் பொழுது, யா பாஇயல் ஹைர் அக்பில், நன்மை செய்கிற மக்களை விரைந்து வாருங்கள், வ யா பாஇய ஷர்ரி அக்ஸர், வ யா பாஇய ஷர்ரி அக்ஸர், தீமைகளை செய்கிற மக்களே கொஞ்சம் தீமைகளை நிப்பாட்டுங்கள் என்று வானத்திலே இருந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து பூமியை நோக்கி மக்களை பார்த்து அறிவிப்பார்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாவத்திற்கு கேடயமாக அதிகப்படியான பாவங்களை நமக்கு பாவ மன்னிப்பு பெற்றுத் தருகின்ற, சொர்க்கத்தின் உயர்வான அந்தஸ்தை பெற்றுத் தருகின்ற, 1000 மாதங்களை விட சிறந்த இரவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. முஸ்லிமில் 2117வது செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது பாவங்களுக்குரிய கேடயமாகும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து, பாவம் செய்கிற மக்களே பாவத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்கள், ரமலானுடைய மாதம் வந்து விட்டது. ரமலானுடைய மாதம் வந்த பிறகு கூட நோன்பு வைக்காதவர்கள் உண்டு. ரமலானுடைய மாதம் வந்த பிறகு கூட அந்த மாதத்தினுடைய புனிதத்தன்மையை உணராத மக்கள் உண்டு. ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்களில் பொடும்போக்கை மேற்கொள்கிற மக்கள் உண்டு. இப்படி இந்த வருகிற ரமலானுடைய மாதத்தை நாம் கழித்தால் அடுத்த வருட ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு என்பது, நோன்பினுடைய பயிற்சி என்பது மிகப்பெரிய ஒரு கேடயம், பாவத்திற்கு ஒரு கேடயமாக, அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வளவு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க செய்கிறான். ஐங்கால தொழுகையை கடமையாக்கி நிறைய பாவங்களை மன்னிக்கிறான். வாராந்திர உபதேசங்களை செவிகளிலே கேட்க செய்து ஜுமாவுடைய நாளிலே பங்கெடுத்து ஈமானை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்கிறான். தூதர்களின் மூலம் வேதங்களை தருகிறான். நிறைய வணக்க வழிபாடுகளை நமக்கு கடமையாக்கி செய்ய சொல்லி குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய நிறைய திக்ருகள், நிறைய துஆக்களை அல்லாஹு தஆலா செய்யுமாறு நமக்கு ஏவுகிறான். அந்த வரிசையில் வருடத்தினுடைய ஒரு மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதம் முழுக்க 13.5 மணி நேரம் 14 மணி நேரம் பகல் முழுக்க 30 நாட்கள் நம்மை பட்டினி கிடத்தி ஒரு பயிற்சியை நமக்கு தந்து அதன் மூலம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க செய்து சொர்க்கத்தின் உயரந்தஸ்தை நமக்கு தருகிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான் என்றால் அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. புகாரியில் 1895வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களை குறித்து ஏதாவது செய்திகளை சொல்லியிருக்கிறாரா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னா, குழப்பமான சோதனையான காலகட்டம் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். கால ஹுதைஃபத்து அன சமிஅது, அப்ப ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையிலே நிற்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யக்கூல் ஃபித்னத்துல் ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ ஜாரிஹி, ஒருவர் தம்முடைய குடும்பத்தாரின் மூலம் சோதிக்கப்படுவார், தம்முடைய செல்வத்தின் மூலம் சோதிக்கப்படுவார், தன்னுடைய அண்டை வீட்டாரின் மூலம் அவர் சோதிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன். மேலும் துக்கஃபிருஹா அஸ்ஸலாத்து வஸ்ஸியாமு வஸ்ஸதகா, அந்த சோதனைகளிலே இருந்து அந்த சோதனைகளுக்கு பரிகாரமாக ஒரு மனிதனுடைய தொழுகை, ஒரு மனிதனுடைய நோன்பு, ஒரு மனிதனுடைய தர்மம் அமைந்துவிடும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சோதனைகள் வரும் குடும்பத்தார்கள் மூலமாக, தங்களுடைய செல்வங்களின் மூலமாக, அண்டை வீட்டாரின் மூலமாக சோதனைகள் வரும். அந்த சோதனைகளுக்கு பரிகாரமாக தொழுகையும் நோன்பையும் தர்மத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அந்த நபித்தோழர் கூறுகிறார். ஆக நோன்பு என்பது பாவத்திற்கு ஒரு கேடயம். நோன்பு என்பது சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய பாவங்களுக்குரிய பரிகாரமாக அமையும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிமிலே 396வது செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய நோன்பினுடைய சிறப்பை சொல்கிறார்கள். அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐங்கால தொழுகை, வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட இன்னொரு ஜும்மாவுக்கும், வ ரமலானு இலா ரமலான், இன்னொரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிப்பு, முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன, இவைகளுக்கு இடைப்பட்ட பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிப்பு. ஐங்கால தொழுகை, ஜுமாவுடைய தொழுகை, ரமலானுடைய நோன்பு, இடைப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு மன்னிப்பு. இதா இஜ்தனபல் கபாயிர், பெரும்பாவங்களை தவிர பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.
அப்ப நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் கடமையாக்கப்பட்ட ஒன்றல்ல, முச்சென்ற சமுதாயத்திற்கே கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத். இறையச்சம் நமக்கு வேண்டும், இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு வணக்கம். சஹாபாக்கள் குழந்தைகளுக்கே அதை கற்றுக் கொடுத்து சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை பயிற்றுவித்து இந்த நோன்பை அவர்கள் வரக்கூடிய காலங்களில் சிறப்பான அடிப்படையில் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி பயிற்சி அளித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். குடும்பத்தில் நம்முடைய தாயோ தந்தையோ ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் அந்த நோன்பை நோக்காமல் இறந்தால், உயிரோடு இருக்கிற வாரிசுகள் அந்த நோன்பை நோத்தால் அவர்களுக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட இபாதத் என்று நாம் பார்த்தோம். நோன்பு என்பது பாவங்களுக்கு பரிகாரமாம். நோன்பு என்பது பாவங்களிலே இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப இந்த நோன்பை பொறுத்தவரையில ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறோம். ஒரு நோன்புக்கு 10 நன்மை, 30 நோன்புக்கு 300 நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பை பொறுத்தவரையில் முஸ்லிமில் 2159வது செய்தி, மன் சாம ரமலான சும்ம அத்பஹு சித்தன் மின் ஷவ்வால். ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் யார் 6 நோன்பு நோக்கிறார்களோ கான கசியாமி தஹர், காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போல ஆர்வார். ஆக இந்த நோன்பு என்பது ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல. அதை தொடர்ந்து 6 நோன்பு வைக்கும் போது 30 + 6 36 நோன்பு வைக்கும் போது ஒரு நோன்புக்கு 10 நன்மை என்கிற விதத்தில் 360 நாளும் நமக்கு நோன்பு. 360 நாள் நோன்பு நோக்கிறோம். பிறகு அடுத்த வருஷம் வருகிறது, அடுத்த வருஷம் 360 நாள் நோன்பு என்று காலமெல்லாம் நம்முடைய வாழ்விலே நோன்புக்குரிய கூலியை பெற்றுத் தருகிற பாக்கியம் இந்த நோன்புக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த நோன்பை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2408வது செய்தியிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். ஒரு அன்சாரி பெண்மணி எதிரிலே நிற்கிறார்கள். எங்களோடு ஹஜ்ஜுக்கு வர உனக்கு என்ன தடை என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார், எங்களுடைய வீட்டில் ஆக 2 ஒட்டகம் உண்டு. ஒரு ஒட்டகத்தில் என்னுடைய கணவரும் எனது மகனும் ஏறி உங்களோடு ஹஜ்ஜு செய்ய தீர்மானித்து விட்டார்கள். இனி ஒரு ஒட்டகம் தான் உண்டு. அந்த ஒட்டகம் என்னுடைய அடிமை தண்ணீரை இறைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே வாகனம் இல்லாத காரணத்தினால் இருக்கிற வாகனத்தை எனது கணவனும் எனது மகனும் பயன்படுத்தி உங்களோடு ஹஜ்ஜுக்குரிய கடமையை நிறைவேற்ற புறப்பட்டிருக்கிற காரணத்தினால் வாகனம் இல்லை, ஆகவே என்னால் ஹஜ்ஜு செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை குறித்து சொல்கிறார்கள், கால ஃபஇதா ஜாஅ ரமலானு ஃபஸ்தமிர், நீ ரமலானுடைய மாதத்தில் ஒரு உம்ரா செய். அப்படி நீ செய்யும் போது ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீஹி தஅதிலு ஹஜ்ஜன், ரமலானில் உம்ரா செய்யும் போது ஹஜ்ஜுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக ரமலானுடைய மாதம் என்பது காலமெல்லாம் நம்முடைய வாழ்விலே ஆயுள்காலம் முழுக்க நன்மைகளை பெற்றுத் தருகிற வாய்ப்புக்குரிய மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தில் ஒரு உம்ரா செய்யும் போது ஹஜ்ஜுக்குரிய கூலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு முஸ்லிமில் 2409வது செய்தியிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது என்னோடு ஹஜ்ஜு செய்த கூலி என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக ரமலானுடைய மாதத்தில் நாம் ஹஜ்ஜு செய்யும் போது ஹஜ்ஜு செய்த கூலி அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹஜ்ஜு செய்த கூலி என்கிற பாக்கியமும் அந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1899வது செய்தி, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் செய்கிற ஏற்பாட்டை பாருங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள், இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்ஹத் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்ஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். இன்னொரு நபிமொழியில் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபத்ஹத் அபுவாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. வா உல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. வ சுல்சிலத்து ஷயாத்தீன், சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த ரமலானுடைய மாதம் வந்தால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, அருள் மழை பொழிகிற மாதம் அந்த மாதம், சைத்தான் விலங்கிடப்படுகிற மாதம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 1899, முஸ்லிமில் 1556, 57, 1079 போன்ற பல நபிமொழிகளிலே இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதம். என்ன காரணம்? என்ன காரணம்? வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விசேஷமாக
பிரியமான ஒரு இபாதத் இந்த நோன்பு என்பது. புகாரியில் 3420வது செய்தியிலே பாருங்கள், அல்லாஹ்வுக்கே பிடித்தமான நோன்பு ஒரு நோன்புண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நோன்பு வைக்கும் போது அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறான், நிறைய நன்மைகளை வாரி வழங்குகிறான். இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நோன்புண்டு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு தொழுகையும் உண்டு. புகாரியில் 3420வது செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு சியாமு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு சியாமு தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பாம். அது என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு? கான யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌம், அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பார், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிற இந்த நோன்பு அஹப்பு சியாமு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை சலாத்து தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகிற தொழுகையாம். அது என்ன சிறப்பான தொழுகை? கான யுனாமு நிஸ்ஃபல் லைல், அவர் இரவில் பகுதி நேரம் தான் அவர் உறங்குவார். வயக்கூமு சுலுசத், இரவில் மூன்றில் ஒரு பகுதி நேரம் நின்று வணங்குவார். மூன்றில் ஒரு பகுதி நேரம் குறைவாக தொழுது குறைவாக உறங்கி அதிகமாக அல்லாஹுவை வணங்குவார். அவருடைய நோன்பு, அவருடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அப்படியானால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு. இரவினுடைய கடைசி பகுதி எழுந்து தொழுகிற தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை என்றும் இந்த நபிமொழியிலே இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. புகாரிலே பாருங்கள், 1904வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் அல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறானாம், குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு இல்ல சியாம், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, நிச்சயமாக நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதன நோன்பு மட்டும் அல்லாஹ்வுக்குரியது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வஅனா அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே நற்பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள்? நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறான். என்ன காரணம்? தொழுகையானாலும் சரி, ஜக்காத்தானாலும் சரி, தர்மமானாலும் சரி, எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும், ஹஜ் உம்ரா போன்ற எந்த வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் நாம் செய்கிற வணக்கு பிற மனிதர்களுக்கு தெரியும். நோன்பை பொறுத்தவரையிலே பகல் நேரங்களில் நான் நோன்பாளியா இல்லையா என்பதை என் இடத்துல யாராவது வந்து கேட்டு நான் சொன்னால்தான் நான் நோன்பாளி என்று பிறருக்கு தெரியும். அந்த வணக்கம் என்னுடைய ரப்புக்கும் எனக்கு மட்டுமே உள்ளது, ரகசியமான ஒரு வணக்க வழிபாடு. ஆகவே அந்த ரகசியமான வணக்க வழிபாட்டை தனக்காக வேண்டி தன்னுடைய அடியான் செய்திருக்கிற காரணத்தினால் அவனுக்குரிய நன்மை நான் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு வழங்குவேன். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, தூதர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நன்மைகளை தீர்மானம் செய்து விட்டான். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் நன்மைகளை தீர்மானிக்கவில்லை. அவனுடைய இறையச்சம், அவனுடைய இஹ்லாஸ், அவனுடைய நன்னடத்தை, அவனுடைய பேணுதல், அவன் அந்த இறையச்சத்தை பெறுகிற வகையில் அந்த நோன்புக்கு அவன் கொடுத்திருக்கிற கண்ணியம், அதை பொறுத்து அல்லாஹ் தஆலா தாராளமாக நன்மைகளை வாரி வாரி வழங்குவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுத்துக் கொண்ட ஒரு இபாதத்து தான் இந்த இபாதத். இந்த துருவாடை என்பது நமக்கெல்லாம் பிடிக்காத ஒன்று. ஹஜ்ஜுடைய காலங்களில் தலைவிரி கோலத்தோடு அந்த இஹ்ராமுடைய ஆடையெல்லாம் வியர்வை நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த அரஃபா தினத்தில் மக்கள் நிற்கிற அந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த நாளில் நரகத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைப் போல வானவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நரக பாராட்டி சீராட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமைப்பட்டு பேசுகிறான். அரஃபாவில் கூடியிருக்கிற மக்களை பார்த்து புழுதி படைந்த மேனியோடு தலைவிரி கோலத்தோடு அந்த கடுமையான அந்த வெயிலில் சிரமப்பட்டு நிற்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நமக்கு வெறுக்கக்கூடிய காரியம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியமாக மாறுகிறது நாம் ஒரு இபாதத்தோடு இருக்கும்போது. அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் 2116வது செய்தி, ஃபவல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதின் உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லஹுல்ஃபத் ஃபமிஸ்ஸாயிம், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வீசும் வாடை அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மனத்தை விட நறுமணம் கமழ்ந்ததாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நோன்பு என்கிற ஒரு கடமை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்கிற நோன்புக்கு ஏராளமான நன்மைகளை வாரி தருகிறான். அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த பட்டினி கிடக்கும் போது நம்முடைய உடல் ரீதியாக இயற்கையாக வெளிப்படுகிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக அமைகிறது என்றால் ரமலானுடைய நோன்பை எந்த அளவுக்கு பேணுதலாக, எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை இது போன்ற நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1901வது செய்தி, எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பாம், கால மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில்
நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒமன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறார்களோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முற்சென்ற பாவம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதேபோல முஸ்லிமில் 18வது செய்தியை பாருங்கள். அன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். ஃபகால அரைத இதா ஸல்லைத்து ஸலவாத்தில் மக்தூபாத், கடமையான தொழுகைகளை நான் தொழுது, வசும்து ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நான் நோன்பு வைத்து, வ அஹ்லல்து ஹலால் வ ஹர்ரம்து ஹராம், ஹலாலையும் ஹராமையும் பேணி என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடந்து, வலம் அஜிது அலா தாலிக ஷைஅன் அத்குலுல் ஜன்னah, இவற்றை விட வேற எதையும் அதிகமாக செய்யாமல் நான் சொர்க்கத்தில் நுழைய முடியுமா? நான் நோன்பு வைக்கிறேன், தொழுகிறேன், ஹராம் ஹலாலுகளை பேணி நடக்கிறேன், இந்த இபாதத்து மட்டும் என்னுடைய வாழ்விலே இருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? காலனம், ஆம், உமக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால வல்லாஹி லா அஸிது அலா தாலிக ஷைஅன், அந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவற்றை விட வேறு எதையும் நான் கூட்டப் போவதில்லை என்று சொன்னார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப நோன்பை பேணுவதன் மூலம் சொர்க்கமே நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிமிலே அற்புதமான ஒரு செய்தியை பாருங்கள். முஸ்லிமில் 15வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னah, எனக்கு ஒரு நற்செயலை நீங்கள் அறிவியுங்கள், நான் அதை செயல்படுத்தினால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எனக்கு ஒரு நல்ல ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள், அந்த அமலை நான் நடைமுறைப்படுத்தினால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால தஅபுதுல்லாஹ், அல்லாஹுவையே நீங்கள் வழிபட வேண்டும், வேறு யாரையும் நீங்கள் வழிபடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் யாரையும் கூட்டு சேர்த்தக்கூடாது. லா துஸ்ரிக் பிஹி ஷையன், அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்க கூடாது. வ துகீமு ஸலாத்த மக்தூபத்தின், கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வத்து அத்தி ஜகாத்துல் மஃப்ரூலா, கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வத்தசூமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறினார். கால வல்லதி நப்சி பியதிஹி, அதற்கு அந்த மனிதர் சொன்னார், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அஜிது அலா ஹாதா ஷைஅன் அபதா, ஒருபோதும் இதைவிட அதிகமாக எதையும் நான் செய்ய மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார். வல அன்குஸ் மின்ஹு ஃபலம்மா வல்லா, இதிலிருந்து எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டு திரும்ப செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள். அவர் இப்படி கேள்வி கேட்டார், ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார். பதில சொல்லிட்டு அவர் திரும்ப சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மேல சத்தியமா நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன், குறைக்கவும் மாட்டேன், கூட்டவும் மாட்டேன் எந்திரிச்சு நடந்து போறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், மன் ஸர்ரஹு ஐ யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளில் ஒருவரை பார்க்க உங்களுக்கு ஆர்வமா, சொர்க்கவாசிகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சி வேண்டுமா என்று கேட்டுவிட்டு ஃபல் யன்துரு இலா ஹாதா, இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே போல ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவு என்பது மிகப்பெரிய நன்மைக்குரியது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 97வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஜல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27, 29 ஆகிய ஒற்றைப்படை இரவுகளில் அந்த இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த இரவை கடைசி 10 முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி அந்த இரவை வணக்க வழிபாடுகளின் மூலம் நாம் உயிர்ப்பித்திருக்கும் போது அல்லாஹ் நாடி அந்த இரவுக்குரியவர்களாக நாம் மாறினால் 1000 மாதங்களை விட சிறந்த இரவுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அதுபோக நோன்பாளிகளுக்கு என்று விசேஷமாக அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுக்கக்கூடிய விசேஷத்தை பாருங்கள். புகாரியில் 1896வது செய்தி. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. அந்த 8 வாசலும் ஒவ்வொரு வாசல் ஒவ்வொரு தகுதிக்குரிய நபர்கள் மட்டுமே அழைக்கப்படுகிற வாசல். தொழுகையாளிக்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். ஜக்காத்து கொடுத்தவர் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார். தர்மம் கொடுத்தவர் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார். இப்படி சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் அந்தந்த தகுதிகளுக்கு உரியவர்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். அந்த வரிசையில் சொர்க்கத்திற்கு ரையான் என்கிற ஒரு வாசல் உண்டு.
அந்த ரையான் என்கிற வாசலை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி பாபன் யகூலு லஹு ரையான், சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. யதுஹுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். நோன்பாளிகள் மட்டுமே நுழையக்கூடிய வாசல் ரையான் என்கிற வாசல். லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு எப்படி நுழைவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். யகூல் ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். ஃபயகூமூன லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், உடனே அவர்கள் எழுவார்கள். எங்கே நோன்பு வைத்தவர்கள் என்று அல்லாஹ் மறுமையிலே அழைப்பான். நோன்பு வைத்த மக்கள் எல்லாம் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது. ஃபைதா தஹலுல் உஹலிக், அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் அடைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ரையான் என்கிற சிறப்பு மிக்க வாசல் வழியாக நோன்பாடிகளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் மறுமையிலே அழைப்பான் என்று இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சிறப்பை நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். முஸ்லிமில் 2119வது செய்தி, லிஸ்ஸியாமு ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாய் ரப்பிஹி, தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி. அப்ப சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் நோன்பாளிகளுக்கு தன்னுடைய முழு உருவத்தையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காண்பிப்பான். அது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப நோன்பாளிகளுக்கு ரையான் என்கிற விசேஷமான வாசல் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு. சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் நோன்பாளிகளுக்கு என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இது போன்ற நபிமொழிகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இவ்வளவு பெரிய பாக்கியம் பொதிந்த இந்த ரமலானை நம்முடைய வாழ்விலை வீணடிக்கலாமா? உறங்கி கழிக்கலாமா? வீண் பேச்சுகளிலே அந்த ரமலானுடைய மாதத்தை வீணடிக்கலாமா? கடந்த வருடம் நம்மோடு இல்லாதவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இவ்வருடம் நமக்கு தந்திருக்கிறானே என்பதை உணர்ந்து எவ்வளவு ஆரோக்கியமாக எவ்வளவு சுறுசுறுப்பாக அந்த மாதத்தை நாம் உயிர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து புரிந்து செயல்படுங்கள். நோன்பு என்பது ஒரு சடங்கல்ல, நோன்பு என்பது ஒரு சம்பிரதாயம் அல்ல. அந்த மாதம் முழுக்க பட்டினி கிடத்துவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இனி இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அந்த நோன்பை புறக்கணித்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் எந்த குறைவும் வரப்போவதில்லை. நோன்பு என்பது நமக்குரியது. நம்முடைய தக்வாவுக்கு, நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய ஹிதாயத்திற்கு பாதுகாப்பாக அமையக்கூடியது நோன்பு என்பது. வாழ்வில் செய்து போன பெரிய பெரிய பெரும் பாவங்களை தவிர எத்தனையோ பாவ மன்னிப்புகளை நமக்கு வழங்குகின்ற பாக்கியத்திற்குரிய மாதம் இந்த மாதம். 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் இந்த மாதம். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக ஒரு செய்தியை சொன்னார்கள். புகாரியில் 1903வது செய்தி, மல்லம் யத கவுல ஜூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ, அல்லாஹ்வுக்கு அந்த நோன்பு தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. யார் பொய்யான பேச்சுக்களையும் தவறான நடவடிக்கைகளையும் யார் விடவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ, அல்லாஹ்வுக்கு இந்த நோன்பு எந்த தேவையும் இல்லை. அன் யத தஆமஹு வ ஸராபஹு, நீங்கள் உண்ணாமல் இருந்தாலும் சரி, பானம் அருந்தாமல் இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் அடையவிருக்கிறோம். கடந்த காலங்களில் ரமலானுடைய மாதத்தை வீணடித்ததை போல இவ்வருட ரமலானுடைய மாதத்தையும் வீணடிக்காமல் சொல்லப்பட்ட இந்த உபதேசத்தில் எவ்வளவு சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து புரிந்து இவ்வருட ரமலானுடைய மாதத்தை குடும்பத்தோடு நாம் எல்லோரும் கண்ணியப்படுத்தும் முகமாக வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வீடுகளிலே குடும்பத்தோடு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு குர்ஆனோடு தொடர்பு வைத்து நஃபிலான உபரியான வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்து தஸ்பீகளையும் திக்ர்களையும் கொஞ்சம் வாழ்விலே கூட்டி பாவ மன்னிப்பையும் பிரார்த்தனைகளையும் அதிகம் செய்கிற நன்மக்களாக நாம் அனைவர்களும் மாற வேண்டும். இதனைத் தொடர்ந்து புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்தில் குர்ஆனுக்கு இருக்கின்ற 16-17 சிறப்புகள் திருக்குர்ஆனுக்கு உண்டு. அந்த திருக்குர்ஆனின் சிறப்புகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை நாம் படிக்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.